என்னது? காலு. போனியா? போனேன். பாத்தியா? பார்த்தேன். கேட்டியா? கேட்டேன். கிடைச்சதா? இன்னும் கொஞ்சம் தான் இருந்தா செமத்தியா கிடைச்சிருக்கும். என்னையா சொல்ற? என்ன சொல்றேனா? அவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு தம்மா துண்டு கார்டு கொடுத்து இது கொண்டு போய் காமி வேலை கொடுத்துருவாங்க நீ சொல்லி நான் போனேன் இல்ல. நம்மள கோடம்பாக்கம் செருப்பாலி அடிச்சுக்கணும் ஐயா. அங்க என்னாச்சு? அந்த கார்டு குப்பை தொட்டி போய் சேர்ந்தாச்சு. என்னது? போயா, நான் உனக்கு கொடுத்த லெட்டர் காமிச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும், எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். நீ கொடுத்த தம்மான் துண்டு கார்டை காமிச்ச உடனே தூன் காரி துப்பி வெளியே அமிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். குமாஸ்தா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆன உண்மையில பரிதாபப்பட்டு உங்க முதலாளி அவங்க கார்லயே உன்னை அனுப்பி வைக்க, உங்க முதலாளி எதிரிங்க முதலாளிக்கு தான் கார்ல வராங்க நினைச்சு உண்மையில தாக்க, அந்த நேரத்துல நான் வந்து உன்னை காக்க, அங்கிருந்து கொண்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில சேர்க்க, நீ தம்மான் துண்டு கார்டு என்கிட்ட கொடுக்க, அதை நான் கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க, அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்க, நான் இங்க வந்து முன்னால நிக்க. இத பாரு, இதெல்லாம் வேண்டாம். இப்ப இந்த ஆஸ்பத்திரி பில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா, இல்ல அதையும் என் தலையில கட்டிடுறியா? அந்த கம்பெனிக்கே நான் தான் முதலாளி. ஐயோ 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 அகிலாண்டேஸ்வரி, அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டுக்கு நினைக்கலப்பா நான். ஷட் அப். நீ என் மகளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? ஒரு தகராறுல. அதுக்கு மேல என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா? என் மக அநீதியா நடக்க, அத நீ எதிர்க்க, அவ இந்த இடத்தை விட்டு போக, நான் உங்ககிட்ட விசிட்டிங் கார்டை கொடுக்க, அதை எடுத்துக்கிட்டு அவளைத்தான் பார்க்க போறோன்னு தெரியாம நீ அங்க போய் நிக்க, அவ உன்னை துரத்தி அடிக்க, நீங்க வந்து நிக்க, நான் உங்ககிட்ட நிலைமையை விளக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லு, கண்டிப்பா நாளைக்கு காலையில வேலை கிடைக்கும். அப்பா சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நிச்சயமா வேலை கிடைக்கல சார். நீ தைரியமா மறுபடியும் நாளைக்கு ஆபீஸ்க்கு போ, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் அடிச்சு ரெடியா இருக்கும். நிறுத்துப்பா, விட்டா வீட்டுக்குள்ளே போயிடு போல இருக்க. ஏன் இந்த பக்கம் கம்பி வைக்கிற? அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. அவன் என்ன டிஸ்சார்ஜ் பண்றது? நானே வீட்டுக்கு வந்துட்டேன். ஏய்யா, ஆஸ்பத்திரியில எக்கச்சக்கமா ஊசி போட்டாங்க. அழகி, நீ பேசாத. ஏமா, என்ன ஒரு பையன் காப்பாத்திருக்கான், அவனை உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன், அவனுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாமே. நீ அவன் ஏத்தா மாதிரியே என் காடை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டியாமே. அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்து என்ன கிழிச்சு குப்பை தொட்டியில போடாத கூட தெரியுமா உனக்கு? அப்பா அந்த ஆளை பத்தி பேசாதீங்க, அவனை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். எங்க ரெண்டு பேருடைய முதல் சந்திப்பே சண்டையில தான். அவன் சேர போற கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் நீதான் தெரிஞ்ச அவன் உங்ககிட்ட சண்டை போட்டான்? இல்ல, உனக்கும் அவனுக்கும் சண்டை நடந்த இடத்துல நான் இல்ல, அதனால யார் மேல தப்புன்னு என்னால சொல்ல முடியாது. இப்போ ஒரு இடத்துல தவறு நடந்தா அதை உன்னால தட்டி கேட்காம இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் அவனும் ஒரு இடத்துல தப்பு நடந்தா கண்டிப்பா தட்டி கேட்கறான், இல்லைன்னா நான் காப்பாத்திருப்பானா? அந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு, அதனால அவனுக்கு நீ வேலை கொடுக்க மாட்டேன்னது உன்னை நீயே கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுற மாதிரி. இந்த பாருமா, திறமை இருக்கிறவங்கள விட்டுட கூடாது, நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கணும். அப்பா சொல்றாங்க இல்ல, இல்லன்னு சொல்லாம அந்த பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருமா. சரி சரி, விட்டா ரெண்டு பேரும் விடி விடி பேசிட்டே இருப்பீங்க. அவனுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன். அப்பா நல்ல பொண்ணு. அதை விட முக்கியம் அவனும் நல்ல பையன். குட் மார்னிங், ஐ அம் கிருஷ்ணன். ஹலோ. செருப்பு பறந்து போச்சு. ஐ நோ. Excuse me, இது lady seat. பரவாயில்ல. What is your name? மீனா. Good, nice name. Thank you. ஏன் சார் நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் வேலை செய்யறதா? No, I'm a partner in Shanti Devi and Company. 65% shareholder. மாசம் $1,85,000 rupees வருது. அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, இன்னும் கல்யாணம் ஆகல. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படம் இருக்கு. அப்ப என்ன கிழிஞ்ச ஷர்ட் ஆரந்த செருப்பு? I was working in German. Very cold place. Coat suit எல்லாம் போட்டு பழக்கம். இங்க ரொம்ப சூடு. அதான் இந்த You're right. அப்ப ஏன் பஸ்ல வந்தீங்க? அது என் பெஞ்ச் கார் இருக்கு, கெட்டு போச்சு. உங்க சாப்பாடு எல்லாம் எப்படிங்க? சைனீஸ், கான்டினென்டல், ஆல் ஆஃப் 5-star hotels. சோலா சிரிட்டன், தாஜ் கோரமண்டல் அடியா. கம்பெனில நான்வெஜ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்களா? நான் அப்போ இது எதுக்குங்க? அந்த ராஜராஜ சோழன் வம்சம், வீர சைவன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்.
ஓடர் நீங்க கிருஷ்ணன். பெரிய முதலாளி அனுப்பிச்சால் நீங்க தானே? உள்ள போங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங் மேடம். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வர்றவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க. நெத்தியில பட்டை, கதறு சட்டை, தோல்ல துண்டு, கால்ல ரப்பர் செருப்பு. என்னங்க அப்படி ட்ரெஸ் பண்ணாலும் திட்டுறீங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணாலும் Shut up. இதெல்லாம் சட்ட சபையா? அழகா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வர தெரியாது? இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சீங்க? பாம்பேல. என்ன வேலை? மெக்கானிக். எந்த கம்பெனி? ராமோஜி ராஜராவ் ஜிஜாபாய் கம்பெனி. போதும். ஏன் கம்பெனிலயும் நீங்க அதே வேலை தான் செய்ய போறீங்க. தேங்க்யூ மேடம். நீங்க ஜிஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ பாஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ எனக்கு அவசியம் இல்ல. சரிங்க. You are going to work number 1 factory in India. Yes, ma'am. You should know the rules and regulations of the factory. Definitely, madam. No interruptions. Number 1, timing is very important. If you come 1 minute late, you'll be suspended for 1 week. Number 2, neatly ironed khaki uniform. இந்த ஷூக்குள்ள பேண்ட் போடுறது, கண்டக்டர் பேக், கணக்குப்புள்ள பேக், கதர் சட்டை, பட்டை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. Number 3, ஃபேக்டரியில எந்த மிஷினும் கெட்டு போகாம பாத்துக்கணும். அப்படி ஏதாவது கெட்டு போச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. Number 4, ஃபேக்டரியில அனாவசியமா பேசுறது, சிரிக்கிறது, அரட்டை அடிக்கிறது, தம் அடிக்கிறது இதெல்லாம் வெச்சு கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது. என் பிஏ கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிங்க. பிஏ எங்க? எக்ஸ்கியூஸ் மீ. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க. இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும், எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக். உங்க சம்பளம் 3500 ரூபாய். நாங்க கார் எல்லாம் கொடுக்க மாட்டோம். முடிஞ்சா சைக்கிள வாங்க, எல்லாம் நடந்து போங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு கேண்டீன்ல டோக்கன் தருவாங்க. நீங்க கியூல நின்னு சாப்பிட்டுக்கணும். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உங்க salary, PF, DA, allowance எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. என்னங்க? 1 minute. Manager, come in please. மேனேஜர், மிஸ்டர் கிருஷ்ணாவை அவர் டிபார்ட்மெண்ட் கூட்டு போங்க. ஒண்ணு போத்திக்கிற, இல்ல பட்டு அடிச்சுக்கிற. சரியான ஆள் பண்ணி. சரி வா. போடா. என் மனசுல என்ன பண்றதோ நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். அதே சுபாவம். இப்போ மனசுல ஒன்று பண்றது சொல்லாமா? சொல்லுங்க. யூ ஆர் வெரி ஸ்வீட். முட்டை அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தா? என்னங்கடா இவனுங்க? ஓ சார், வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்துக்கோ. இது என்ன ஒர்க் ஷாப்பா, பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவங்க எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா, எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சிட்டியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட் ஆகிடும். வந்துட்டீங்களே துணிச்சலா வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேன். அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுகள் கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா? கேட்கிற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. இதுக்கு 1க்கு 2 இன்டர்வியூ ஆயிடுச்சு. இனிமே எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யமா சொல்லுங்க. கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் தொங்க கிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா குடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தர மாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு.
கொல்லடா என்ன பத்தி யார் பெரியார் எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல் பெருசு இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப் உலகத்திலேயே பெருசு என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க 5000 பேர் வேலை செய்யறாங்க என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப் அதுங்கும் சொல்லடா என்ன உங்க அம்மாவா பின்ன என்னடா ஏன் பயப்படுற உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான். ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லைன்னா இவரை இனிமே நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே. ஏய், வேற என்ன? முத்து முத்து எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போயிருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும். மிஸ்டர் பிரகாஷ். சார், மீட் மை சன். ஹலோ, ஹவ் டு யூ டு? ஃபைன். இவர்தான் சாந்தி தேவியோட ரைட் ஹேண்ட். அந்த கம்பெனியோட யூனியன் லீடர். இஸ் இட்? இவர் எதிர்த்து யாரும் நின்னதில்ல, ஜெயிச்சதும் இல்ல. அந்த கம்பெனியோட எல்லா ரகசியமும் இவர்கிட்ட தான் இருக்கு. வெரி குட். இவரை வச்சுதான் நான் அந்த கம்பெனியை டவுன் பண்ண போறேன். அம்மா, என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்? அம்மா, நீங்க இனிமே ஒரே இடத்துல உட்கார வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வீட்டுல யாருடைய உதவி இல்லாம எங்க வேணும்னாலும் போலாம், எங்க வேணும்னாலும் வரலாம். கிருஷ்ணா. ஆமாமா. எப்படிப்பா? எப்படியா? அங்க பாருங்க. அப்படியே அப்படியே. வா 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 வா, ஓடி வா ஓடி வா. வாடா வாடா, வா 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 வா. வந்துட்டா. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கரை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. ஈரைந்து மாதங்கள் கருவோடு எனை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. ஈரேழு ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே. கிருஷ்ணா, லெஃப்ட், கொஞ்சம் லெஃப்ட். யோ, உன் லெஃப்ட்யா? என்னையா பண்ற? என்ன செய்யறேன்? வேலை செய்யறேன். கீழே இறங்கி வாயா. அட வாப்பா. என்னப்பா நீ வேலை செய்ய நேரத்துல? என்ன இன்னைக்கு நம்ம 2 பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம். சினிமா இப்போ போப்பா. அட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 நாள் ஓடிட்டு இருக்கு. ஆமா, நம்ம பிரபு படம். ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் 2வது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 1 பவுன் செயினும் 1 பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த 2 இன்னைக்கு நம்ம 2 பேரும் தட்டிடணும். என்ன? யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லைங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஐயோ மாமா. பின்னலே எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி, மாமா செத்துட்டாரு. இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டுங்க. ஒரு 1/2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க, இப்ப 2 பேர் தாங்க இருக்கிறோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க 2 பேருமே போய் அந்த பணத்தை இழுத்து போட்டு வந்துடுறோங்க. கெட் லாஸ்ட்.